ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், நீ புருஷனாயிரு. இது ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம். ஆங்கிலத்துல prove yourself as a man. prove yourself as a man. இந்த நாளிலே தாவீது சொல்லுகிற வார்த்தை, நீ புருஷனாயிரு. அவனுடைய கருத்து என்னவென்றால், think like man, act like man, walk like man. இன்றைக்கு புருஷனாய் இருக்க வேண்டிய அநேக சிறு பிள்ளையா இருக்கிறார்கள். திருச்சபைக்கு பல ஆண்டுகளாய் வருகிறார்கள். நீண்ட கால அனுபவங்கள், நீண்ட கால வேத வாசிப்பு, ஸ்டில் யர் பேபிஸ். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் இன்னும் பாலுண்களாய் இருக்கிறீர்களே. அந்த வசனத்தை சொல்லுகிறேன், நீ புருஷனாயிரு. அதுக்கு முந்தைய ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, be bold, be courageous. அந்த வார்த்தை be strong. இன்றைக்கு வாழ்க்கையின் பல நேரங்களிலே நாம் புருஷனாய் இருக்க முடியவில்லை. நான் சொல்கிற இந்த ஆண்பால் பெண்பால் அல்ல, ஒரு தனித்துவம் வாய்ந்த மனிதனாய் இருக்க முடியவில்லை. we cannot stand as a man. காரணம் என்னவென்றால், வசனம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் ஏதோ சில பலவீனங்கள். எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, நீ திடன்கொள். இன்றைக்கு வாழ்க்கையின் பல சம்பவங்கள் நம்மை திடற்று போகப்பட்டிருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் இட் மேக்ஸ் so weak, நம்மை திடற்று போக செய்கிறது. வாழ்க்கையின் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், வாழ்க்கையின் பல காரியங்கள் இட் மேக்ஸ் so weak. எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு வேதம் வாசித்தாலும், சில சம்பவங்களும், சில சூழ்நிலைகளும், சில மனிதர்களும் நம்மை திடனற்று போக பண்ணுகிறார்கள். இசைகள் சொல்லுகிறான், திடனற்று போனேன். எரேமியா சொல்லுகிறான், திடனற்று போனேன். இது யாருமே விதிவிலக்கு அல்ல. ஆனால் தேவன் நாளிலே சொல்லுகிற வார்த்தை, be strong. இரண்டாவது, prove as a man. தமிழ் வேதத்துல நீ புருஷனாய் இரு, ஆங்கிலத்துல prove as man. மூன்றாவது, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை, நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருப்பதற்கு அடுத்த வார்த்தை, தேவனுக்கு முன்பாக முழு ஆத்துமாவோடும் முழு இதயத்தோடும் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி. இன்றைக்கு வார்த்தை என்னதை கவனிக்க வேண்டும். You want to be a man, you want to be strong. இல்லைனா இருக்க வேண்டுமானால் என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, அது சொல்லப்பட்ட வார்த்தை, என்ன செய்தாலும், அடுத்து நீ எங்கே போனாலும், மூன்றாவது எல்லாவற்றிலும் புத்திமானாய், அது மட்டுமல்ல முழு ஆத்துமாவோடும் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி உன் வழியை காத்து கொண்டால். இந்த தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிற வாழ்க்கை, உத்தமமாய் நடக்கிற வாழ்க்கை, நீதியாய் நடக்கிற வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிற வாழ்க்கை. அந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி, அது தங்கள் வழிகளை காத்து கொண்டால். வேதம் சொல்லுகிறது, அந்த ஒரு வசனம், நீயும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும், உன் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். அடுத்த வார்த்தை, உங்க சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்கும். இன்றைக்கு உள்ள செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், நம்பர் 1, நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வாயானால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். இன்றைக்கு அநேகரை பார்த்திருக்கிறேன், அவர்கள் காலத்துக்கு பிறகு அவருடைய சந்ததி தாறுமாறா இருக்கிறது. வியாதி,
வறுமை, இல்லாமை, குழந்தை பாக்கியமின்மை, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வியாதி, அகால மரணங்கள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நிறைய பேரை பார்த்துட்டேன். எவன் ஒருவன் தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லையோ அவன் சந்ததி மிகுந்த பரிதாபம். அதனால நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, சாலமோனுக்கு ஆண்டவர் ஒரு பக்தி உள்ள தகப்பனை கொடுத்தார். யார் ஒருவனுக்கு இந்த பூமியிலே பக்தி உள்ள தகப்பனை இருக்கிறான் அவன் பாக்கியவான். சாலமோன் ஒரு பாக்கியவான். ஏனென்றால் எஸ் காட்லி ஃபாதர். அன்புடைய பிள்ளையே, உனக்கு ஜெபிக்கிற தகப்பன் இருப்பானால், ஜெபிக்கிற ஒரு தாய் இருப்பானால் நீ பாக்கியவான். அந்த பாக்கியத்தை உன் பிள்ளைகள் பெற வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், உன் பிள்ளைகள் சொல்லணும், என் தகப்பன் ஜெபிக்கிற தகப்பன், என் தாய் ஜெபிக்கிற தாய். அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அவன் சொல்லுகிறான், நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். இது வாழ்க்கை. கன்க்ளூஷன் ஆஃப் த லைஃப். வாழ்க்கை முடிவதுதான். ஆடலாம், பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை ஏமாத்தலாம், நான் என்று அகம்பாவத்தோடு வாழலாம். ஆனால் ஒரு நாள் வரும், பூலோகத்தார் போகிற வழியே நீங்களாலும் செல்ல வேண்டும். ஆனால் வாட் அபவுட் யுவர் சில்ட்ரன்? உங்க பிள்ளைகள் எப்படி? உங்கள் சந்ததி எப்படி? உங்கள் வருங்காலம் எப்படி? சரி, யோசித்து பாருங்கள். இங்கே நான் குறிப்பிட விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, இதை சொல்ல வேண்டுமானால் நீ புருஷனாயிரு. உங்களை சொல்லுகிற நான் புருஷனா இருக்க வேண்டும். தாவீதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றா இருந்தான். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்களேன். நீ புருஷனாயிரு. இந்த வார்த்தை தான் சாலமோனுக்கு நீதிமொழிகளையும் பிரசங்க புஸ்தகங்களுக்கு பயன்பட்டது. தகப்பனுடைய வார்த்தைகள், தகப்பனுடைய அந்த போதனை, தகப்பனுடைய வழிகள். அன்பானது பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய், பக்தி உள்ள பிள்ளைகளாய், ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டுமானால் முதலாவது தகப்பனாகிய நீங்கள் அப்படி வாழ வேண்டும். எனவேதான் நீதிமொழி புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 3, 9 ஆகிய வசனங்களிலே இந்த வார்த்தையை சாலமோன் எழுதி வைத்திருக்கிறான். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். எப்படி நல்ல மனிதனாய் வாழ்வது? நல்ல மனிதனாய் வாழ வேண்டுமானால் நீங்கள் நல்ல மனிதனாய் வாழ்ந்து காட்டுங்கள். வசனத்தை வாசிக்கிறேன். எனவேதான் அவருடைய பின்ன நாட்களிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறான். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன், என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளை. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். இது 9ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. 9ஆம் வசனம் வரைக்கும். என் மகனே, இது தாவீது சாலமோனுக்கு சொல்லி, சாலமோன் தன்னுடைய பிள்ளைகளை சொல்லுகிறான். என் மகனே, என் வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். உன் தலைக்கு அது அலங்காரமா இருக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு கொடுக்கும். என்னை கேட்டுக்கொண்டது அன்புதேவ பிள்ளையே, கவனிக்க வேண்டும். தாவீது சாலமோனுக்கு, சாலமோன் இன்றைய மக்களுக்கு. அப்படியானால் அன்புதேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சந்ததி பேர் பெற்று விளங்க வேண்டுமானால் டீச் யுவர் சில்ட்ரன். தாவீது சொன்ன வார்த்தை, நீ புருஷனாய் இரு, பலம் கொண்டு பி ஸ்ட்ராங். அது மட்டுமல்ல, உத்தமனாயிரு. இதுதான் சாலமோனுடைய வாழ்க்கையிலே அந்த நீதிமொழிகளையும் பிரசங்க எழுதுவதற்கு காரணமாக இருந்தார்கள். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதமாய் இல்லை, பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இல்லை, குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இல்லை. அதற்கு காரணம் பெற்றோராகிய நீங்களும் நானும் தான். திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதமாய் இல்லாததற்கு காரணமே பெற்றோர் தான். ஏழ்மை வறுமை அது 2ஆம் தரம். என்றைக்கு நீங்கள் போதிக்க தவறிவிடுகிறோ, திரும்ப சொல்லுவேன், as a father, ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட தகப்பன் இல்லாமல் இருக்கலாம். நல்ல ஒரு போதவர் இருக்கிறார், நல்ல ஒரு திருச்சபை இருக்கிறது, நல்ல ஒரு வேதம் இருக்கிறது, நல்ல ஆவியார் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, பி ஸ்ட்ராங். அப்படி செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தகப்பனார் இல்லை, தாய் இல்லை. ஆனாலும் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு பிள்ளைகள் தடுமாறி போகிறார்கள்.
நல்ல போதனை எங்க இருக்கிறதோ அங்கே தடுமாற்றம் இல்லை. நல்ல போதனை எங்க இருக்கிறதோ அங்கே பிரச்சனை இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஏழ்மை பெரிய காரியம் அல்ல, வறுமை பெரிய காரியம் அல்ல. There must be a good parents, நல்ல பெற்றோர், ஜெபிக்கும் தாய் தகப்பன். அதைத்தான் தாவீது சொன்னான், என் மகனே நீ புருஷனாயிரு. வாழ்க்கை எல்லாம் வரும், தென்றல், சூறாவளி, புயல், அலைகள் எல்லாம் மாறி மாறி வரும். ஆனால் பி எ மேன், ஒரு நல்ல மனிதனாயிரு. இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு திருச்சபைகளை ஆவிக்குரிய தலைவர்கள் அதிகமாக இல்லை, நல்ல போடுகிறது. So many pastors but few leaders. அந்த லீடர் என்ற வார்த்தைக்கு one who leads, நடத்துகிறவர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு தகப்பனாயிருங்க. நீங்கள் ஒரு திருச்சபைக்கு தகப்பனாய், ஒரு குடும்பத்துக்கு தகப்பனாய் நான் சொல்லுகிற அந்த வார்த்தை, இந்த அநேகர் அதை தவறி விட்டார்கள். துக்கமான விஷயம். இன்றைக்கு போதிக்க வேண்டிய தகப்பன்மார்கள் குடிக்க அடிமையாய் பல பல காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. பிள்ளைகளை எப்படி மதிக்கும்? திரும்ப சொல்லுகிறேன், போதை மருந்துக்கு, குடிப்பழக்கத்திற்கு, இந்த ஆன்லைன் சீட்டாட்டத்திற்கு ஒரு தகப்பன் அடிமையா இருந்தால் அந்த சந்ததி எப்படி இருக்கும்? எனவேதான் அவன் சொன்னான், உங்கள் சந்ததி பேர் பெற்று விளங்கும். உங்கள் சந்ததி பேர் பெற்று விளங்க வேண்டுமானால் யூ பி எ குட் ஃபாதர். அங்கே அவன் சொன்னான், நீ புருஷனாயிரு. அப்படியானால் நான் புருஷனாயிருந்தாதான் என் பிள்ளைகள் புருஷனா இருக்க முடியும். நான் புருஷன் ஆண்பால் பெண்பால் அதில் அல்ல, எண்ணங்களிலே, சிந்தையிலே, பார்வையிலே, அணுகுமுறைகளிலே எல்லாவற்றுக்கும் நான் இன்னும் வாசிக்கிறேன். ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஆஸ் எ மேன். உங்க குடும்பத்தில் நீங்க நிறைய பேர் சொல்றது, என் பிள்ளைனை மதிக்கல, என் பிள்ளைனை மதிக்கல. பிள்ளை மதிக்கணும்னா யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஆஸ் எ ஃபாதர். நீங்கள் நல்ல தகப்பன் என்று நிரூபியுங்கள். தாவீது தான் நல்ல தகப்பன் என்று நிரூபித்தான். எனவேதான் சாலமோன் சொல்லுகிறான், என் தாய்க்கு நான் அருமையான மகன், என் தகப்பனுக்கு அருமையான மகன். எனவேதான் அவனுடைய வார்த்தையெல்லாம், அதாவது வருங்கால் நான் போதிக்கிற மனிதனாய் மாறினான். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, நீங்க போதிக்கிற வரம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த வரத்தை தேவன் தருகிறார். தாவீதுக்கு போதிக்கிற வரம் இருந்தா இல்லை என்று கேள்வி, ஆனால் சாலமோனுக்கு போதிக்கிற வரம். எனவேதான் என் மகனே என் போதகத்தை கேள், விடாதே, மேன்மைப்படுத்து. எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. எனவேதான் பிரசங்கின் புஸ்தகத்துல உடைய ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு அதிகமாக தகப்பனுக்கு தான் பேச விரும்புகிறேன். பி எ குட் கவுன்சிலர். ஒவ்வொரு தகப்பன்மாரும் நம்பர் 1 நல்ல தகப்பனாயிருங்கள். 2வது நல்ல கணவராயிருங்கள். 3வது அன்பானவர்களே நல்ல பெற்றோராயிருங்கள், நல்ல மனிதனாயிருங்கள். பி எ குட் மேன், குட் ஃபாதர். 2வது குட் ஹஸ்பண்ட். 3வது அன்பாவுடைய குட் கிறிஸ்டியன், நல்ல கிறிஸ்துவா இருங்க, நல்ல புருஷனாயிருங்க, நல்ல தகப்பனாயிருங்க, நல்ல கிறிஸ்துவா இருங்க. இன்னைக்கு நான் சொல்ல வார்த்தை அன்பானவர்களே, அதாவது இன்றைக்கு நமக்கு தேவை இப்படிப்பட்ட தகப்பன்மார்கள். நீ புருஷனாயிரு. திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி சொல்லுகிற வார்த்தை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வார்த்தையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, பி எ குட் மேன், பி எ குட் ஃபாதர். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அப்படி இருந்தால் உன் நாட்கள் பெருகும். உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும். எனவே இதனுடைய முழு கருத்தையும் நாம் படிக்கிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரசங்கி 8:12 அந்த வார்த்தை சொல்லுகிறது, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்தும் நீடித்து வாழ்ந்தால் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள். படிக்கிறேன், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து, அதை செய்யலாம், ஏமாத்தி அடுத்த சொத்தை அபகரித்து தினந்தோறும் வருகை செய்ய தள்ளதுதான். அவர் போலி பத்திரங்கள், போலி நிலப்பதிவு தினந்தோறும் ஏக்கர் கணக்கா. திரும்ப சொல்லுகிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்குது, நீடித்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? லாங் லைஃப், ஆனால் பொல்லாத வாழ்க்கை. தேவன் சொல்லுகிறது, தேவனுக்கு அஞ்சி
அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்கள் நன்றாயிருப்பார்கள். அவர்கள் நன்றாயிருப்பார்கள், அவருடைய பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருந்த அன்புதே பிள்ளையே, நீ நன்றாயிருக்கணுமா? உன் பிள்ளைகள் நன்றாயிருக்கணுமா? கர்த்தருக்கு பயந்து அவருக்கு முன்பாக உண்மையாய், அதைத்தான் நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 லேவியர்கள் 2ஆம் அதிகாரத்துல அவருக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கொண்டு, மனுஷனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக, அந்த வார்த்தை சொல்லுகிறேன், அவருக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி உங்கள் வழிகளை காத்துக் கொள்ளுங்கள். கடினம். நான் நேரத்தான் போயிட்டு இருக்கிறேன். நான் திசை திருப்ப மக்கள் ஏராளம். செஞ்சா என்ன செய், யார் யாரும் என்னடா பண்றாங்க, பேரை மாத்து, பத்திரத்தை மாத்து, போலி கையெழுத்து போடு. யோசித்து பாருங்கள். தனது வழிகளை காத்து கொண்டார். ரொம்ப கடினம். நானும் காத்துக்கொள்ள முயற்சி பண்றேன். நேர்வழி பாதை, உத்தமத்தின் பாதை, சரியான பாதை காத்துக்கொள்ள முயற்சிக்கிறேன். ஆனால் காத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் காத்துக்கொண்டால் ஒரு நன்மை இல்லையே. உலகத்துல சொல்றாங்க, அப்படிலாம் வாழ்ந்தா வாழ முடியாது, நேர்மையா வியாபாரம் பண்ண முடியாது, அப்படி இப்படித்தான் இருக்கணும். அப்படி இப்படி இருக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளும் அப்படி இப்படித்தான் இருக்கும். நீங்கள் இப்படியே இருங்கள், உங்கள் பிள்ளைகளும் அப்படியே இருக்கும். நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, வாழ்க்கைக்கு முக்கியம் தேவை வார்த்தை. நான் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு வசனம் உன் வாழ்க்கையில் மையமா இருக்குமே, ஆனால் உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். என்னுடைய பலச்சையில் நான் சொல்லியிருக்கிறேன், வசனம் உன் வாழ்வின் மையமா இருந்தால் உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். 2வது சொல்ல விரும்புகிறேன், 2வது பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தேவை குட் கவுன்சிலர்ஸ். ரொம்ப இடத்துல இல்லை. There are so many pastors but not good counselor. அந்த கவுன்சிலிங்களுக்கு கூட பாருங்க, அபத்தம், அநியாயம். நிறைய பேரை பார்க்கிறேன், நிறைய கேட்டிருக்கிறேன், ஏங்க இப்படி பண்ணீங்க? அவர் சொன்னார். என்னுடைய ஊழியத்துல கூட நான் பார்த்தேன். ஏங்க, அதாவது எத்தனையோ காரியங்கள், பெயர் மாற்றம், பலகை மாற்றம், எல்லாமே மாற்றம், பத்திரங்கள் மாற்றம். இது காரணம் என்ன? There are some counselors. அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற மக்கள் இருக்கிறாங்க. பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு திணை வைக்கிறேன், ஒத்துக்கொள்வீங்க. ஒரு வழக்கறிஞர், அவர் நல்லாவே தெரியும் இவன் அக்கிரமக்காரன், கொலைகாரன், ஆனால் அவனை பாதுகாக்க முயற்சிக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி பணம் வாங்கிடுறார். அது எங்க இங்க ஒரு ஜெயிக்கலாம், அங்க தோத்து போயிடுவீங்க. நிறைய பேர் இன்றைக்கு இத்தனையோ கொலைகாரர்கள் வெளியே சுற்றி திரிகிறார்கள். கொள்ளையடித்தவர்கள், நாட்டை கொள்ளையடித்த நிறைய பேர், they are living luxurious. ஆனா வேதம் சொல்கிறது, பிரசங்கி 8:12, நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, அது அவருடைய சந்ததி ஒன்றிலாம் போயிடும். என்னுடைய அனுபவசாலிகள், ரொம்ப நாள் நீங்க பழக்கம் உள்ளவர்கள், வயதிலே மூத்தவர்கள், முடித்து நினைக்கிறேன், நீடித்து வாழ்ந்தால் என்ன, அதனுடைய ரிசல்ட் -0. ஆனா தேவன் சொல்லுகிறார், அன்பாருடைய அதே பிரசங்கி 12:13, தேவனுக்கு பயந்து, அது மட்டுமல்ல அவருடைய கற்பனைகளை கைக்கொள், உன் சந்ததி சிறப்பா இருக்கும். எனவேதான் நான் சொல்ல விரும்புகிறேன், ஆவியானவர் சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள். நீங்கள் நம்மை மோசம் போக்கும் பல சக்திகள், பக்தன் பாடினாரே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. ஐ வாண்ட் டு கோ இன் ரைட் வே. சரியான பாதை, சரியான வழி, சரியான மார்க்கம், இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் நான் செல்லக்கூடாதபடி 1000 தடைகள். நண்பர்கள் செய்ய பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அவன் நம்ம ஆள் தான், வக்கீல் நம்ம வக்கீல் தான், ஜட்ஜி நம்ம ஜட்ஜி தான், அந்த எஸ்பி நம்ம எஸ்பி தான், அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம இன்ஸ்பெக்டர் தான். இதை ஒன்றை சொல்லி சொல்லி என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளைகளே, பி கேர்ஃபுல். வார்த்தை சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 6:33, தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் கை கொள்ளுங்கள். முதலாவது அர்த்தம் என்னவென்றால், அவருக்கு முன்பாக ஒரு ராஜ்யத்தையும் நீதியை கை கொள்ளுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் சொல்லுகிற 2வது வார்த்தை, லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ். பெற்றோருக்கு வார்த்தையை கீழ்ப்படியுங்க. புருஷனா இருக்கணுமா, லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ். இல்லையே நீ புருஷன் நிலைக்கு தகுதியற்றவர்கள், லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்க பெற்றோருடைய
வார்த்தைக்கு இன்னைக்கு பிரச்சனை என்ன, ஊர்ல இருக்கிற எல்லாரோட பேச்சு கேட்கிறோம், ஆனா அம்மா அப்பா பேச்சை கேட்கறதே இல்லை. அவர் பேச்சு, இவர் பேச்சு, நண்பர்கள் பேச்சு. திரும்ப சொல்லுகிறேன், லிசன் யுவர் பேரண்ட். நான் சொல்லுவது ஊழியக்காரர்கள் கூட, உங்களை விட வயதில் மூத்தவர்கள், அனுபவத்தில் மூத்தவர்கள், எல்லாத்திலும் மூத்தவர்கள், லிசன். விசுவாசிகளே, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், அவருடைய வார்த்தையை கேளுங்க. சும்மா இந்த அடுத்த வார்த்தை கேட்டீங்கன்னா யூ வில் பி நோ, ஒண்ணுதான் போயிடுவீங்க. லிசன் டு யுவர் பாஸ்டர், லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ். அது என்ன செய்யும் என்றால், நீதிமொழிகள் 6:20 சொல்லப்பட்ட வார்த்தை, என் மகனே, தகப்பன் கற்பனைகளை காத்துக்கொள், தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நடக்கும் போது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், விழிக்கும் போது உன்னோடு சம்பாஷிக்கும். இது அழகான வார்த்தை. நீ நடக்கும் போது, நீ படுக்கும் போது, நீ விழிக்கும் போது. இப்படி ஒரு வாழ்க்கை உண்டா? இதெல்லாம் ஒரே ஒரு காரணம், லிசன் யுவர் பேரண்ட்ஸ், லிசன் யுவர் பாஸ்டர். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் தெரியுமா? அது அவருடைய அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நீங்க பழகிற ஆட்கள் உங்களை விட அனுபவத்தில் அதிகமானவனா இருக்கணும். இந்த அறகுறை, இந்த சில்லறை, இதெல்லாம் வாழ்க்கையை சூறையாடிவிடும். உங்களோட அனுபவம் முதிர்ந்தவர்கள், தேவனோடு நடந்தவர்கள், யூ வாக் வித் தம். திரும்ப சொல்லுகிறேன், ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட தவறான காரியங்கள், ஆங்கில சொல்லப்பட்டது, இந்த ராங் கம்பெனி வில் கரப்ட் யூ. இந்த தவறான உறவுகள், தவறான வாழ்க்கை ஒன்னிலாம் போயிடும். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய போதகர், உங்களுடைய தகப்பன், God's wisdom, and then they have God's experience. ஞானம் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, வாழ்க்கையின் மேடுபடுகளை சந்தித்திருக்கிறார்கள். எனவே என்னை கேட்டுக்கொண்டு வந்த பிள்ளையே, you want to be a man, புருஷனாக இருக்க வேண்டுமானால் listen to your parents, listen to your pastor, listen to your elders. நீங்க பாருங்க, இந்த முதியவர்களுக்கு மதிப்பே இல்லை. திருச்சபையிலும் மதிப்பில்லை, சமுதாயத்திலும் மதிப்பில்லை. முதியவன் எங்க இருக்கிறான்? முதியோர் இல்லத்துல. இது அறகுற ஆட்கள்லாம் வீட்டுல இருக்கிறாங்க, முதியோர் இல்லத்துல. இன்னைக்கு அதனாலதான் பிரச்சனைய இல்லைங்க. முதியோரிடத்துல ஞானம் விளங்கும், முதியோரிடத்துல அதுல அன்பாவுடைய அறிவு விளங்கும், முதியோரிடத்துல மேன்மை விளங்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நம்பர் 1, you need a good counselor. Number 2, listen to your parents. Number 3, try to avoid evil companion. ஊழியங்களை கூட பாருங்க, ஊழியமே கிடையாது, சும்மாவும் சுத்துறது, அவரோட இவரை சுத்துறது, இவர் சாப்பாடு வாங்கி தருவாரு. அவாய்ட் யுவர் ஈவில் கம்பெனி. ஊழியர்களை கூட நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், 50 ஆண்டுகள். அவருக்கு ஊழியம் இல்லை, அதனால இவரு கூட சுத்துறாரு. இவருக்கும் ஒழி இல்லை, அவருக்கும் ஒழி இல்லை. வாழ்க்கை எப்படி? அதுதான் அவாய்ட் ஈவில் கம்பெனி. திரும்ப சொல்லுகிறேன், அது என்ன செய்யும் தெரியுமா? உங்களை திசை மாற்றும், உங்களை திசை திருப்பும், கவர்ச்சிக்கும். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஊழியம் இல்லாத மக்களோடு நீங்க சுத்தாதீங்க. சபை இல்லை, அவருக்கு அழைப்பு இல்லை, அவருக்கு எதுவுமே அபிஷேகம் கூட இல்லை, அவரோட சுத்தனீங்கன்னா சாப்பாடு கிடைக்கும், ஆனா வாழ்க்கையை நோக்கம் நிறைவேற. யூ கேனாட் பி எ மேன். நீங்கள் அதாவது தேவன் விரும்புகிற அந்த பூரண புருஷனா இருக்க முடியாது. They will entice you. Not only entice you, they will destroy you. என் வார்த்தை கவனியுங்கள், திசை திருப்புவார்கள். இரண்டாவது, உங்களை ஒன்றுமில்லாமல் அழித்து விடுவார்கள். வாசிக்கிறேன், கேளுங்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 1:15. அது என்ன செய்யும் தெரியுமா? அது சொல்லப்பட்ட வார்த்தை, என் மகனே, நீ அவர்களோடு கூட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? 16, தீங்கு செய்ய ஓடுவார்கள், ரத்தம் செய்ய தீவிரிப்பார்கள். எவ்வகைய பட்சி ஆனாலும் சரி, அவர்கள் வலையை விரிப்பது விருதா. திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் தீங்கு செய்ய ஓடுவார்கள். நீங்க அப்படித்தானே? அரசியல்வாதிகளை தேடி, கட்சிக்காரங்களை தேடி, வக்கீல்களை தேடி, ஏதோ ஒண்ணு குறுக்கு வழியில they want to enjoy.
சொல்லப்பட்டிருது, அவன் வழியில் நடவாமல். இந்த முதிர்ச்சியற்ற, ஞானமற்ற, பக்குவமற்ற புருஷனாயிராமல் இன்னும் பிள்ளைகளா, நான் சொல்ல வயசு அல்ல, இன்னும் பேபிஸ். அவனோட பேசும்போதே தெரியும் அந்த உரையாடல், அந்த பேச்சு. நிறைய பேர் பார்த்துட்டேன். அந்த அவனுடைய முதிர்ச்சி என்பது வயதால் வருவதல்ல, வாழ்க்கை அனுபவங்களால் வருவது. அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோடு நடவாமல். எந்த அளவுக்கு விலகி இருக்கணும், விலகிருங்க. துஷ்ட கண்டா தூர விலகு. அவர் நீதிமா, அவர் புருஷனே இல்லை. திரும்ப சொல்றான், அந்த ஆண்பால் பெண்பால் இல்லை. இஸ் நாட் ஆக்ட் லைக் எ மேன். சில சிறுப்புள்ளத்தனமான பேச்சு, சிறுப்புள்ளத்தனமான காரியங்கள் நிறைய பேர் பார்க்கிறேன். அவர் பேச்சு சிறுப்புள்ளத்தனம் தான். பார்த்தா என்ன, பேசினா என்ன, பழகினா என்ன, எல்லாமே சிறுப்புள்ளத்தனமான பேச்சு. ஒரு மனைவியை கேட்கிறான் அன்னைக்கு கணவனை பற்றி, என்ன சின்ன பிள்ளையா, அவரெல்லாம் பார்த்துப்பாரு. அதே மாதிரி கணவனை கேட்கிறேன், என்னங்க மனைவி, அவன சின்ன குழந்தையா, எல்லாம் பார்த்துப்பாவ. யோசிச்சு பாருங்க, ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு வார்த்தை, பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தை. அவன் சின்ன குழந்தையா, அவர் எல்லாம் மேனேஜ் பண்ணுவாரு. யோசித்து பாருங்கள், இந்த அம்மா 21 மணி நேரம் ஊழியன்னு போயிடுது. வயசான ஒரு பெரியவர் அவர் எப்படிங்க, அவரெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. திரும்ப சொல்லுகிறேன், இதுதான் முதிர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை. Be a woman. ஒரு பெண் பெண்ணாவே இருங்க, புருஷன் புருஷனாவே இருங்க. அடுத்த வார்த்தை அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்றது, எவ்வகை பட்சியானாலும் அவர்கள் அதை மேற்கொள்வார்கள். அதாவது அவர்கள் அந்த வலையை விரிப்பதில் வெரி எக்ஸ்பர்ட். எவ்வளவு பெரிய வலையை விரிப்பாங்க. பி கேர்ஃபுல். என்னுடைய முதல் குறிப்பு, get good, be a good counselor, take the good counseling. இரண்டாவது, listen to your parents, முதியோருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. மூன்றாவது, try to avoid evil companion. இன்னொன்று கூட வாசிக்க விரும்புகிறேன், நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனா இருக்கிறவனும் நாசம் அடைவான். ஞானிகளோடு சஞ்சரிக்கவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனா இருக்கிறவன் நாசம் அடைவான். கவனிக்கிறீங்களா? மூடருக்கு தோழனா இருக்கிற நாசம் அடைவான். அது ஒரு அறகுணம். அதுக்கு நீங்க போனீங்கன்னா, நான் சொல்ல விரும்பவில்லை, நாசம் அடைவான். சொல்லிக்கொண்டே போகலாம். 13:20. அது மட்டுமல்ல, your life will be totally corrupted. 1 கொரிந்தியர் 15:33. 1 கொரிந்தியர் 15:33. ஆகாத சம்பாஷணைகள் வாழ்க்கையை கெடுக்கும். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.